மீனா தன்னுடைய அப்பா கூட கடைக்கு போனார். ஆனால் அப்பா சைக்கிள்ல இருந்து விட்டுட்டே போயிட்டார். அதுக்காக இவளும் கடைக்கு ஓடி 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 போயினே இருக்கிறா. வழியில் மரம் செடி கொடிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அடியே மீனா எங்கே போகிறேன்? இந்த கரியா, நான் எங்கள் அப்பா கூட கடைக்கு போயிட்டு வரேன், எங்கள் பாட்டி காய்கறி வேணாம் சொல்லிச்சின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடி 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 போக, ஆனால் கடைசியில் ஒரு வழியே மீனா கடைக்கு பக்கம் போயினே இருக்கிறான். அப்போ திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, பாட்டி கடைக்கு போய் என்ன சொன்னாங்க, காய்கறி எத்தனை, அதனால் வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, மீனா தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்துக்கும் ஸ்லோவாக சோம்பேறியாக தான் ஓடுவாள். அதனால தான் அவள் பேர் சோம்பேறி மீனான்னு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சோம்பேறி மீனை போகிற வழியில் சோம்பு அத்தையே பார்த்தாங்க. அந்த சோம்பத்தை பசங்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு, இரு எங்கள் அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன், ஆனால் நீ என்ன கொஞ்சம் என் கூட பேசாமல் தான் போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனா ரொம்ப வருத்தப்பட்டான். கடைசியில் ஒரு வழியாக மீனா போய்கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளத்தாக்குக்கிட்டு மாதிரி வந்து கரியங்கிட்ட சொல்லும்போது, கரியா எங்கள் அப்பாவை பார்த்தியா? பார்த்தேன் மீனா, அதான் இங்கே தான் போகிறாருன்னு சொல்லிட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ ஒன்று இந்த கரியங்கிட்ட வந்து சண்டை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் முடிஞ்ச வழக்கு இந்த சோம்பு அத்தையும் சோம்பு அப்பாவும் ஒன்றுமே பண்ணாமல் இவங்களை என்ன இப்படி பண்ணினே இருக்கா, ஓடினே இருக்கிறா, மெதுவாக போமா மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி சொல்கிறாங்க. ஒரு வழியாக என்ன, நம்ம அண்ணாச்சி கடை பக்கம் வந்தால் மழை வர மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு அப்பா கிட்ட வந்து, அப்பாப்பா பாட்டி காய் வேணா சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா வாங்கிக்க வா, மழை வர மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். மீனாவும் வண்டியை எடுத்து உடனே வீட்டுக்கு சாருன்னு வந்து மழை வர மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட போய் காயை கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னா மீனாவோட இன்னொரு வேலை விட்டுட்டாங்க. என்னென்னா போய் அம்மா கிட்ட இந்த சாப்பாடெலாம் செய்ய சொன்னாங்க. ஆனால் மீனை போய் பாட்டி வாங்காமலே அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மீனை ஓடி வந்து திபதிப்புன்னு அம்மா கிட்ட நிச்சு, அம்மா இப்போ எப்படி இது உடம்பு நல்லா இருக்குதாம்மா அப்படின்னு கேட்க, சரி மீனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல, அவன் தம்பி கறிப்பையிலும், என்ன கறியா இப்படி பண்ணுற, அம்மாவுக்கு தான் பால் கொடுக்க சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்து ஃபேமிலிக்கு பாட்டி பால் கறி மீன் எல்லாம் வறுத்து கொடுத்து பிடிச்சி வந்த கோழியெல்லாம். நன்றி, பாய் டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.